தஞ்சாவூரை 1855 வரைக்கும் ஆட்சி செய்த மராட்டிய ராஜாக்களுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான் இந்த மியூசியத்தை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த மியூசியத்தை ஒரு இளவரசரை தான் நடத்திட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் அரண்மனையுடைய மராட்டா தர்பார் ஹாலின் இடதுபுறம் தான் இந்த மியூசியத்துக்கு போகிறதுக்கான வழியானது இருக்குது. இந்த மியூசியத்தோடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் சரபோஜியோடைய நினைவரங்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மியூசியமுக்கு உள்ளார போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே மினிமமாக வெறும் 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மியூசியமுக்குள்ளார ராஜாக்களுடைய காலத்தில் அவங்களுடைய குடும்பங்களும் ராஜாக்களும் பயன்படுத்தின பொருட்கள் வாட்கள் எல்லாமே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வாங்க ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மியூசியம்குள்ளார போகிறதுக்கு ஒரு சில நேரமான படிகளை நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த மியூசியம்குள்ளார நம்ம நுழைஞ்சோனையை பார்த்தீங்கன்னா நிறைய ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும், யானை தந்தத்தில் செஞ்ச பொருட்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே வச்சுருக்காங்க. ராஜாக்களுடைய காலத்தில் அவங்க பயன்படுத்தின பண்ட பாத்திரங்கள் ஆரம்பித்து ஆயுதங்கள், உரை வாள்கள் முதற்கொண்டு எல்லாமே இங்கே இருக்குது. யானையுடைய தந்தத்தில் செஞ்ச புத்தர், புலி, சிங்கம், ஓலைச்சுவடிகள் இருக்குது, ஓவியங்கள் இருக்குது. ராஜாக்களுடைய காலத்தில் அவங்க பயன்படுத்தின அந்த காப்பர் காயின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்கே கலெக்ஷனாக வச்சுருக்காங்க. யானையுடைய தந்தங்கள்லாம் பதிச்ச ஒரு பலகையானதும் இங்கே இருக்குது. ராஜாக்களுடைய காலத்தில் அவங்க ஒரு கிரீட மாதிரியான ஒரு அமைப்பை பயன்படுத்தியிருப்பாங்க. இதை தலைப்பாகை அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அந்த அலங்கரிக்கப்பட்ட தலைப்பாகைகள் எல்லாமே இங்கே ஒரு டப்பாக்குள்ளார பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. செலிபிரிட்டிஸ்லாம் தஞ்சாவூருக்கு வந்தப்போ ராயல் ஃபேமிலிஸில் இருக்கிறவங்களாம் அவங்களோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நினைவு கொள்கிற விதமாக அங்கங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கக்கூடிய அறையில் மேற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சுதையால் செய்யப்பட்ட இறைவனுடைய திருவுருவங்கள் எல்லாமே இருக்குது. விநாயகர், காளி, பச்சைக்காளி, பவளக்காளின்னு ஏகப்பட்ட இறைவனுடைய திருவுருவங்கள் எல்லாமே மேலே இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. சாட்டைகள் அங்கங்கே தொங்க விடப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராஜா கீழே உட்காந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேர்க்காமல் இருக்கிறதுக்காக மேலே சாமரம் வீசுவது மாதிரி ஒரு செயினோட அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பகுதியானது இருக்குது. கீழே செயினை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா அதை அசைகிறதுனால ராஜாக்கு காற்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடி பீரோக்குள்ளார பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய காலத்தில் அவங்க பயன்படுத்தின அது துணிமணிங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே உண்மையானதாக இருக்கும் போல் எல்லாமே ரொம்பவே கிழிச்சதாக இருக்குது. இந்த மியூசியத்தோட தெற்கு பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயருடைய ஒரு ஓவியமானது இருக்குது. அதற்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா முழுவதும் வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு சத்ரபதி சிவாஜியோடைய ஒரு சிற்பமானதும் இருக்குது. இதன் அருகிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய துப்பாக்கிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷாரும் மராத்தியர்களும் ரொம்பவே நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இடையே பரிமாறிக்கொண்ட ஆயுதங்களாக கூட இது இருக்கலாம். அதோடைய அருகே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் போடக்கூடிய தொட்டில் இருக்குது, ஈட்டி இருக்குது, பண்ட பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அலங்கரிக்கப்பட்ட சங்குகள் எல்லாம் வச்சுருக்காங்க. சோழி மாலை வச்சுருக்காங்க. ராஜாக்களுடைய ஃப்ரேம் பண்ண சின்ன சின்ன பெயிண்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மேஜைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் வச்சுருக்காங்க. வெளியால் செய்யப்பட்ட ஒரு யானையுடைய உருவம் இருக்குது. மரத்தால் செய்யப்பட்ட பீரோ மாதிரியான அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த பன்னீர்லாம் தெளிப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு பாத்திரம் இருக்குது. அவங்களுடைய காலத்தில் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நிறைய கண்ணாடி பாத்திரங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பல ரசங்கள்லாம் வச்சுக்கிறதுக்கான பாட்டில்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே பார்வைக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. முழுவதும் மரத்தால் செய்யப்பட்டு மேலே முழுக்க பார்த்தீங்கன்னா மெட்டல் அடித்து அதில் நிறைய ஒர்க்கெலாம் பண்ணியிருந்திருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆர்ட்ஸ் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டீ பாட்ஸாக இருக்கட்டும், இவை எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. அதில் அருகிலேயே மராட்டியர்களுடைய காலத்தில் அவங்க பயன்படுத்தின கொடூரமான ஆயுதங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தூண்லையும் மராட்டிய ராஜா ராணிகளுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ராஜா மண்டபத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ். அடுத்ததாக இன்னொரு கண்ணாடி கூண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால் தலைகள்லாம் வெளியிடப்பட்டிருக்கும் இல்லையா, இதை ஒரு ராஜாவோ ராணியோ இல்லைனா அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களையோ கௌரவிக்கிற விதமாக அவை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இன்னொரு கண்ணாடி பீரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மராட்டியர்களுடைய ஐகானிக் வெப்பனாக இருக்கக்கூடிய கட்டாரா அப்படிங்கிற வெப்பன் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே மரத்தால் செய்யப்பட்ட பித்தளையால் செய்யப்பட்ட ஸ்வாட், அதோடைய உரைகள் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ராஜ குடும்பங்கள்லாம் வெளியில் போயிருப்பாங்க இல்லையா வெளிநாடுகளுக்கு, அந்த மாதிரி சுற்றுப்பயணங்கள்லாம் போனப்போ அங்கேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கீச்செயின் மாதிரியான நினைவு சின்னங்கள் எல்லாமே ஒரு டப்பாக்குள்ளார போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபர்னிச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நுணுக்கமாக வேலைப்பாடுகள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய துணிமணிகள் எல்லாமே மாட்டியிருக்காங்க. ஐம்பொன்னில் செய்யப்பட்ட சிற்பங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. சின்ன சின்ன சிற்பங்களாக இருந்தாலும் ரொம்பவே கலைநயமுடையதாக இருக்குது. அடுத்ததாக மற்றொரு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பித்தளையிலையும் கண்ணாடியிலையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன குமிழ்கள் போன்ற ஒரு இதாக இருக்கட்டும், சின்ன சின்ன டீ கப்பன் சாசராக இருக்கட்டும் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பதிவோட ஆரம்பத்திலேயே பார்த்துருப்போம் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட புத்தரும் சிங்கமும் புலியும் இருக்கிறத. இதே போலவே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓலைச்சுவடிகள் எல்லாமே அழகாக அடுக்கி கட்டிலாம் வச்சுருக்காங்க. மேலே வந்து வண்ணத்தால் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஓவியங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கேரி பேக்கும் இருக்குது. இந்த மியூசியோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசியமுக்கு கீழே தான் ஒரு மிகப்பெரிய சுரங்கமானது போயிட்டுருக்கு.
அந்த காலத்தில் ராஜாக்கள் அபாயமான ஒரு காலகட்டம்லாம் வரும்பொழுது, போர் போன்ற காலங்கள்லாம் வரும்பொழுது உடனடியாக அரண்மனையை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா இதுக்காக இந்த சுரங்கங்கள் எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. ராஜாக்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லாமல் இது மாதிரி பல இடங்களுக்கு பயணிக்கிறதுக்கு இது போன்ற சுரங்கங்களை அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கும் தஞ்சாவூரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் முதல்ல அவங்க போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா சுரங்க வீடியோவாக தான் இருக்கும். இந்த அரண்மனையிலேருந்து இங்கே போகக்கூடிய இந்த 2 சுரங்கங்கள் வழியாக யாராவது இல்லீகலாக ஏதாவது கடத்துறது கொள்வது இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசாங்கமே பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கங்களின் நடுப்பே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சுவர்கள்லாம் எழுப்பி அங்கங்கே தடைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஒரு சுரங்கத்திலையும் நம்மளால் குறிப்பிட்ட அளவு தான் போக முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து செங்கலால் சுவர் தான் எழுப்பியிருப்பாங்க. இந்த சுரங்கத்துக்கு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா இளைய வயதில் இருக்கக்கூடிய சரபோஜியோடைய ஓவியமையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதில் அதுக்கே கோட்டு ஓவியமாக இருக்கக்கூடிய மற்றொரு குறிப்பிடத்தகுந்த ஓவியத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஓவியத்தில் முக்கியமான 3 பேர் இருக்காங்க. நடுப்புற சின்னவராக இருக்கார் பார்த்தீங்களா, சின்ன பையன் போல், இவர் தான் 2ஆம் சரபோஜி. பக்கத்தில் ராஜா போல் அமர்ந்திருக்கக்கூடியவர் இவருடைய வளர்ப்பு தந்தையான துலஜா அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த பக்கம் கால் மேலே கால் போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் தான் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். 18வது நூற்றாண்டில் தஞ்சாவூரில் நடந்த பல முக்கியமான சம்பவங்களுக்கு இந்த 3 பேர் தான் காரணம். இவங்க யார் யார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம மற்ற பதிவுகளில் பார்க்கலாம். இப்போ இந்த மியூசியமை பார்த்து முடிச்சிடலாம். இங்கே உடையாளூரோட காசாக இருக்கட்டும், திருவிதாங்கூருடைய காசாக இருக்கட்டும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் முன்பே சொன்னது போல் இங்கே இருக்கிறவங்க கலெக்ட் பண்ண ஃபாரின் கரன்சிஸ் எல்லாமே இங்கே வந்து பார்வைக்காக வச்சுருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் பார்த்தீங்களா, இது வந்து காமாட்சி பாய் சாஹேப் அப்படிங்கிற ஒரு மராட்டி ராணியுடைய ஓவியம். இவங்க 1855க்கு அப்புறமா நிறைய கேசஸ்லாம் வந்து லண்டனில் போட்டு நடத்தியிருக்காங்க. இந்த மியூசியமை நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக வேறு ஏதாவது விடுபட்டிருக்கா அப்படின்னு ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ரவுண்டு வந்தோம். இந்த மியூசியத்தில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் அப்படின்னா, இந்த மியூசியத்தோடைய வடக்கு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூருடைய பழைய மேப்பும் அரண்மனையுடைய பழைய மேப்பும் வச்சுருப்பாங்க. அதன் அருகிலேயே எம்ஜிஆர், இந்திரா காந்தி போன்றவங்கலாம் இங்கே வந்துட்டு போனாங்க இல்லையா தஞ்சாவூருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரச பரம்பரையினர் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் அவங்களோட எடுத்துக்கொண்ட ஃபோட்டோஸ் எல்லாமே நினைவுக்கு கூடுற விதமாக இங்கே ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. அடுத்ததாக தஞ்சாவூருடைய ஓவியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய ஓவியத்தை நம்மளால் பார்க்க முடியுது. கீழே அடுத்ததாக நம்ம போகலாம் அப்படின்ற இடத்துல மேலே வேட்டையாடப்பட்ட ஒரு மானுடைய கொம்பு போல் அந்த கொம்போடு இருக்கக்கூடிய மண்டவோடானது மாட்டப்பட்டிருக்கு. இந்த மியூசியத்தை இப்போ நடத்தி வந்து கொண்டு இருக்கக்கூடிய திரு சிவாஜி ராஜா போன்ஸ்லே அவர்களுடைய மூதாதையர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இங்கே மாட்டப்பட்டிருக்கு. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜியோடைய புகைப்படம் இருக்கக்கூடிய 2 சேரானது இருக்குது. அதன் அருகிலேயே பார்த்தீங்க அப்படின்னா சரபோஜி ராஜாராம் ராஜே சாஹேப் அப்படிங்கிறவங்க 1910 முத்துராமலிங்க தேவர் சிதம்பரம் அப்படிங்கிறவங்கள சந்தித்ததா இங்கே ஒரு போட்டோவானது வைக்கப்பட்டிருக்கு. மேலே இருக்கக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட சின்ன சின்ன அழகான விஷயங்களாக இருக்கட்டும், தூண்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மியூசியத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய லைட்டிங்கை நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த டியூப்லைட்டோட வெளிச்சம், இந்த கண்ணாடி கூடுகள் தானே எல்லாமே வச்சுருக்காங்க. அது மேலே பட்டு நமக்கு உள்ளர என்ன விஷயங்கள் இருக்குன்றதை நம்மளால் டீட்டெயில்டாக பார்க்கவே முடியல. இதற்கு பதிலாக அவங்க எல்இடி ஸ்ட்ரிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மியூசியம் இன்னும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மியூசியத்தை பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்தோம் அப்படின்னா நெற்கள் எல்லாம் சேர்த்து வைப்பாங்க இல்லையா, அந்த நெல் களஞ்சியம் மாதிரி, அது மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட 2-3 பெட்டிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது இப்போ தான் கொஞ்சம் நாளாக தான் பயன்படுத்தாமல் இருந்திருப்பாங்க போல். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒட்டடையில் எல்லாத்துலேயுமே நெல் மணிகள்லாம் நிறைய தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. மியூசியத்தை பார்த்து முடிச்சுட்டு நாம் திரும்பி வரக்கூடிய வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தால் செய்யப்பட்ட 2 பெரிய கதவுகள் இருக்குது. இந்த பெரிய கதவுகள் வந்து அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கும் போல். இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அது எல்லாமே கீழே சிமெண்ட் கட்டையெல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி 2 பக்கமும் 2 சின்ன சின்ன சன்னதிகள் கூட இருக்குது. இந்த இடத்துல வெளிச்சம் எப்படி உள்ளார வரும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கு விடையளிக்கிற விதமாக அதற்காக இங்கே கருங்கற்களால் செய்யப்பட்ட சின்ன அகல் விளக்கு போன்ற அமைப்பு கூட இருக்குது. நீங்களும் இந்த மியூசியமுக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களுடைய டைமை குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மியூசியம் உங்களுக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்த ஏதாவது விஷயங்களுக்கு மாற்று கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.